மீனவ சொந்தங்கள் பாவம் 200 ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க. இந்த பார்டர்ல எப்பனே வந்துச்சு, 1970 வந்துச்சு அந்த தீவை கொடுத்த பிறகு. ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டிய விடுறாங்க. அது உண்மை. அதை நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும். அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம். நம்ம சைடுல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்துங்க. எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும்? மீனவர்கள் பிரச்சனை வேறு. ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசணும். அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கடிதத்தில் பதில் சொல்லி இருக்கிறாங்க. இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்திருக்கிறாங்க. அது ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன், அதாவது வேண்டுமென்றே நாங்க சுடல சார். கவர்னர் சார் வந்துட்டாங்களா? அண்ணே கவர்னர் சார் வந்துட்டாங்க, டக்குனு முடிச்சுக்கலாங்க. வேண்டுமென்றே நாங்க அவர் சுடல, துறை ரீதியான நடவடிக்கையை நாங்க எடுத்திருக்கோம். ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன். எல்லா விஷயத்தையும் கம்பீரமா நாங்க எடுத்திருக்கோங்கன்னா எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கேள்வினா. இன்னைக்கு அந்த கடிதம் சமூக வலைதளத்தில் பதிவுல பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருப்பாங்க, கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை, இங்க 2 அமைச்சர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை 2020 அக்டோபர்ல நடந்துச்சு. நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கோம், உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என்று கடிதத்தில் எழுதியிருக்காங்க. அதனால விரைவில் அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் கூட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட உங்களை காலையில விமர்சிச்சிருக்காரு. அது என்னன்னே புதுசா இருக்குது, காலையில இருந்து நைட் வரைக்கும். என்னன்னே நானு நீங்களே இருமொழி கொள்கையை படிச்சவங்க முன்மொழிக்கு எதிராக கருத்து சொல்றதை பத்தி அவங்க விமர்சிக்கிறாங்க. அப்படியானே? அண்ணே, நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்துச்சுண்ணே. நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்து. என் நண்பர்கள் சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க, என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க, என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க, நான் தமிழ் எடுத்தேன். நான் 11வது 12வது எடுத்து படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதல்ல. படிச்சவங்களுக்கு தானே அதை பத்தி தெரியும், படிக்காத அரசியல்வாதிகளுக்கு அதை பத்தி தெரியாதல்ல, சும்மா தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்துச்சு, தமிழ் ஆப்ஷனலா இருந்துச்சு. நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் 11th 12th படிச்சேன். வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணட்டும். இன்னைக்கு நாம் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு 3வது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகின்றோம். அவர் என்னை பத்தி சொன்னாலும் நான் பதில் சொல்றேன். நான் படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். அதன் பிறகு 26 வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன், ஹிந்தி கத்துக்கிட்டேன், இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல என்ன தப்பு? அதுதான் குழந்தையும் செய்யணும். வரும். எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுன்னா நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல. நாங்க என்ன கருத்தை சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்து தான் உள்ள இருக்கு. சரியான கவர்னர் போய் பார்த்து வந்துடுறேன். மரியாதை சாப்பிட்டு போங்க.